ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, அதனால என்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல நின்று விடும் மனிதர்கள் கிடையாது. புதிய விஷயங்களை பார்க்கணும், புதிய அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிற ஆசை எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல சம்பவங்களும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வரக்கூடும். காரணமே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் தடைபடுவது போல் தோன்றலாம். நீங்கள் திட்டமிட்ட வேலை திடீர்னு தாமதமாகலாம். உங்களை நம்பியிருந்த சில மனிதர்கள் எல்லாமே தூரமாகிற மாதிரியும் இருக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஒருத்தருடைய மன வருத்தம் வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய மனக்கசப்பு சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கும் அப்படின்னு பழைய நம்பிக்கைகள்லாம் சொல்லுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஒரு பெண் முக்கியமான இடத்துல இருந்திருக்கலாம். அவங்க உங்களை மிகவுமே நம்பியும் இருந்திருக்கலாம். உங்களுடைய ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் அவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் அதை கவனிக்காமையும் விட்டுருக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நேராக பேசக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் மனசில் இருந்ததை உடனே சொல்லிடுவீங்க. அந்த நேர்மை சிலருக்கு காயமாகி இருந்திருக்கலாம். அந்த காயம்தான் அந்த பெண்ணினுடைய மனதில் நீண்ட காலமாக இருந்து அந்த மன வருத்தத்துக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனையாக மாறி இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலரும் கூறுறாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்களை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அந்த மன வலிமை தான் இந்த காலத்தில் உங்களை ரொம்பவே காப்பாற்றுது. ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களை அழிக்க வருதுன்னு சொல்லப்பட்டாலும் அது முழுமையான அழிவை தராது. மாறா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று அமைதியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்கலாம். யாரை காயப்படுத்தி விட்டோமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல குணமும் இருக்குது. நீங்கள் மனசில் கோவம் வச்சுக்கவே மாட்டீங்க. யாராவது தவறு பண்ணாலுமே சில நாட்களில் மறந்துடுவீங்க. அதே குணம் தான் இந்த சோதனையும் கடக்க உதவுது. இப்போது இந்த காலத்தில் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிங்க. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்யும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயல் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம் காரணமாக சோதனை வந்திருந்தாலும் பல பெண்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை உயர்த்ததாக போகுது. குடும்பத்தில் உள்ள பெண்களை மதித்து நடங்க. தாயின் மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பாகவும் இருக்க போகுது. இந்த காலத்தில் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம். முதல்ல அது சின்னதாக தோன்றலாம், ஆனால் பின்னாடி அது பெரிய முன்னேற்றமாகவும் மாறும். வேலை விஷயங்களில் மெதுவாக நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள்லாம் கிடைக்கலாம். உங்களை நம்பக்கூடிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வர ஆரம்பிப்பாங்க. ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது ஆரம்பித்த காலம்தான் இது. இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பமாகவும் மாறப்போகுது. தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எளிதில் உடைஞ்சு போகக்கூடியது ஒன்று கிடையாது. அது பல அனுபவங்களை தாங்கி முன்னேறக்கூடிய வலிமை கொண்டதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையை முழுசுமே அழிக்கவே முடியாது. நல்ல எண்ணம், பொறுமை, கருணை இந்த மூணுமே பிடிச்சிக்கிட்டீங்க வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒளியுடன் முன்னேறலாம். நேரம் கடந்து போகும்போது இந்த சோதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக மாறும். அந்த பாடம் தான் இன்னும் உங்களை புத்திசாலியாக மாற்றும். அதனால் எதுக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. தனுசு ராசிக்காரங்க இந்த சோதனை முடிஞ்ச அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள்லாம் திறக்கும். புதிய மகிழ்ச்சிகள் எல்லாமே வரும். அந்த மகிழ்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கையை மெதுவாக முன்னேறி போய்கிட்டே இருங்க. அதனால் எப்பொழுதுமே எப்படி சொல்லணும் அப்படின்னா, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் முழுசாக நம்பி எந்த விஷயங்களையும் சொல்லக்கூடாது. எந்த விஷயங்களையும் சொல்கிறதுனால அவங்கக்கிட்ட போய் சொல்லி அதனால் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல தான் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை நிறுத்தி வச்சு சிந்திக்க வைக்கும். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கலாம். காரணமே தெரியாமல் சில விஷயங்கள் தடை போடுறது போல தோன்றலாம். நீங்கள் முயற்சி செஞ்ச வேலை திடீர்னு தாமதமாகலாம். சிலர் உங்களை தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஒருவருடைய மன வருத்தம் வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு கூறப்படுது. குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய மனக்கசப்பு சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கும் அப்படின்னு பெரியவங்க நம்புகிறாங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஒரு பெண் இருந்திருக்கலாம். அவங்க அவங்கள ரொம்பவே நம்பி எதிர்பார்த்துருந்துருக்கலாம் உங்ககிட்ட. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை உங்களால் பூர்த்தி பண்ண
பண்ண முடியாமல் போனதுனால கூட அவங்களுக்கு அந்த மனக்கசப்பு வந்திருந்திருக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க. அந்த காயம் இப்போ அந்த பெண்ணுடைய மனசில் நீண்ட நாளாக இருந்திருக்கும். அந்த மன வருத்தம் தான் பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனையாகவும் மாறிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சிலரும் கூறுறாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு பெரிய பலம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்களை பார்த்து உடைஞ்சு போகவே மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத நல்லாவே நீங்கள் யோசிக்கக்கூடியவங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுவீங்கன்னா, இல்லை நம்ம இதிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மன வலிமை தான் இந்த காலத்தில் உங்களை ரொம்பவே காப்பாற்ற போகுது. ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களை அழிக்க வருதுன்னு சொல்லப்பட்டாலும் அது முழுமையான அழிவை கொடுக்காது. மாறா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று அமைதியாக பார்க்க ஆரம்பிங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மற்றவங்களை காயப்படுத்திடுமோ அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு இனிமேல் உங்கள் லைஃப்பை பாருங்கள். அந்த சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை மெதுவாக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல குணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் மனதில் கோபத்தை வச்சுக்கவே மாட்டீங்க. யாராவது தவறு பண்ணாலுமே சில நாட்களில் அதை மறந்துடுவீங்க. அதே குணம்தான் இந்த சோதனையை கடக்கவும் உதவுது. இந்த நேரத்தில் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிங்க. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய்யுங்க. குறிப்பாக பெண்களுக்கு உதவி செய்யும் பொழுது மனநிலை கண்டு கண்டிப்பாக வளர்ந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல செயல் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம் அப்படிங்கிறது காரணமாக சோதனை வந்திருந்தாலுமே பல பெண்களுடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு வழிவகுக்குது. குடும்பத்தில் உள்ள பெண்களை மதித்து நடந்தீங்க அப்படின்னா தாயினுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல அது சின்னதாக இருக்கும். அப்புறம் பின்னாடி போக போக பார்க்கும்பொழுது பெரிய முன்னேற்றமாக மாறப்போகுது. அடுத்து வேலை விஷயங்களில் மெதுவாக நல்ல செய்தி வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவி கிடைக்கலாம். உங்களை நம்பும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வர ஆரம்பிப்பாங்க. ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த காலத்தோட இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பமாகவும் மாறும். தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எளிதில் உடைந்து போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது பல அனுபவங்களை தாங்கி முன்னேறக்கூடிய வலிமை கொண்டதாக இருக்கும். அதனால் எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையை முழுசுமே அழிக்கவே முடியாது. நல்ல எண்ணம், பொறுமை, கருணை இந்த மூணையும் பிடிச்சிக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மீண்டுமே கண்டிப்பாக முன்னேற முடியும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காகவே யோசித்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டீங்க இவ்வளவு காலமாக. அதனால் நீங்கள் யாருக்காகவும் இனிமேட்டு எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அற்புதமாக போகும் அப்படின்னு ஜோதிடம் வழியாக சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மெயினாக ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்படிங்கிறது சும்மா விளையாட்டாக கூட நீங்கள் ஒருத்தவங்களை அழுக வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க அது உங்களுக்கு தெரியும், அது ஜாலியாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாரு இவ்வளோ காயப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்களுமே எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே தடை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காகவும் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் அருமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நல்ல செயல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாகவும் சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.